இயக்குனர் சின்ன மாஸ்டரின் மகள் ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் கார்த்திகை தீபம் தொடர் மூலமா மெட்டர்னிட்டி பிரேக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்திருக்காங்க ஜெனிஃபர். இவங்க பாக்கியலட்சுமியில ராதிகாவா நடிச்சு பலருடைய கவனத்தை ஈர்த்தாங்க. அவங்க தங்களுடைய சினிமா அனுபவங்கள் பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு கார்த்திகை தீபம்ல கார்த்திகை ஒரு தலையா காதலிக்கிற மாதிரியான கேரக்டர். ஒரு விஷயத்தை அடைக்கணும்னு நினைச்சு சில பண்ணுவோம்ல, அப்படிதான் இந்த கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவா மாறும். டீம் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட், நல்லா பேசுவாங்க. என் ஹஸ்பண்ட், என் காதல் கணவர் காசி விஸ்வநாதன் ஒளிப்பதிவாளரா ஒர்க் பண்றாங்க. எங்களுக்கு 2 பசங்க. அவங்க தான் என் கரியருக்கு முழு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது லைட்டிங் என்ன காம்பினேஷன்ல இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நான் சீரியல்ல போடுற காஸ்டியூம்ல இருந்து ஜுவல்லரியில இருந்து எல்லாமே அவங்களோட செலெக்ஷன் தான். நானே சோர்வா இருந்தா கூட அவர் என்ன ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாரு. உனக்கு லீட் ரோல் நடிக்க எல்லா தகுதி இருக்கு, வெயிட் பண்ணு, உனக்காக வாய்ப்பு நிச்சயம் வரும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் இறந்ததுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். இப்ப அப்பா இடத்துல அவர் தான் என்ன கவனிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அம்மா, பாக்கியலட்சுமின்னு 2 சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் கர்ப்பம் ஆயிட்டேன். அதை தொடர்ந்து பிரேக்கப் எடுத்துக்கிட்டு பையன் வளர வரைக்கும் வெயிட் பண்ணினேன். பசங்களை இப்ப வீட்டுல எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க. சீரியல்ல ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல பசங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப கூட என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, ஏன் நீங்க லீட் ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் நம்ம கையில இல்லைங்க. அவங்க எப்படி லீட். ஒரு சேனல்ல நான் சிஸ்டர் ரோல்ல நடிச்சேன். தொடர்ந்து அதே ரோல்ல நடிக்க கூப்பிட்டாங்க. அதையெல்லாம் பிரேக்கப் பண்ணணும் தான், நல்ல கேரக்டர் கிடைச்சா திரும்பி நடிக்கணும்னு வெயிட் பண்றேன். அதோட நான் சினிமாவில தான் அறிமுகமானேன். அதனால சீரியல் முகம்னு என்ன முத்திர குத்த முடியாது. இப்பவும் சினிமா வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு. நல்ல கதைக்காக வெயிட் பண்றேன். எனக்கு சினிமாவில் லீட் ரோல்ல நடிக்கணும்னு ஆசை. அதுவும் ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்டா இருக்கணும்னு விரும்புறேன். இப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க பழக்கத்தினால சம்பளம் கூட வாங்காம நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். அது எதுவும் எனக்கு பெருசா கவனத்தை கொடுக்கல. அதனால எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாம கொஞ்சம் கவனமா பண்ணணும்னு இருக்கேன். சினிமானாலும் சரி, சீரியல்னாலும் சரி, பலதரப்பட்ட கேரக்டர்களை எக்ஸ்போசர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே பேட்டர்ன்ல பண்ணக்கூடாதுன்றதுல நானும் என் கணவரும் உறுதியா இருக்கோம். அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஃபெய்த்தும் ட்ரஸ்டும் ரொம்பவே முக்கியங்க. ஒன்னு மாதிரி இன்னொன்னு தெரிஞ்சாலும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதாவது 2 பேருமே நாங்க மீடியா துறையில தான் இருக்கோம். எங்களுடைய லிமிட்ஸ் எங்களுக்கு தெரியும். சாரிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு பிரச்சனைகளையும் காணாம போக செஞ்சிடும். விட்டு கொடுத்துட்டு எல்லாமே சரியாகிடும். எங்களுடைய 17 வருட திருமண வாழ்க்கையில நான் இதைத்தான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு ஸ்வீட்டா பேசி முடிச்சிருக்காங்க. இத பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.